அதிமுகவுடைய சூழல் தமிழ் தலைமை அப்படிங்கிற தமிழ் தலைவர்கள் தமிழ் தலைமையில் அமைஞ்சிருக்குன்றாங்க. ஜான் பாண்டியன் முதல் அன்புமணி அவர்கள் வரையிலையும், டிடிவி முதல் டிடி தினகரன் முதல் எடப்பாடி அவர்கள் வரையிலுமே எல்லாருமே ஒரு சமூகம் சார்ந்த தலைவர்களாக இருக்காங்க. தொகுதி பங்கீடம் அவங்கவுங்களுக்கு கரெக்டான சரியான விகிதத்தில் தான் தொகுதி பங்கீடம் நடந்திருக்கதா பேசப்படுது. அதெல்லாம் ஏமாற்று. சமூகம் சார்ந்த தலைமைகள்லாம் யாரையும் பார்க்கல, யாரையுமே பார்க்கல. ஒவ்வொருத்தரும் ஒரு சமூகத்தினுடைய பின்புலத்திலேருந்து வந்திருக்கலாம். ஏதாவது ஒரு சமூகத்தில் பிறந்தாகணும் அப்படி வந்திருப்பாங்களே ஒழிய சமூகங்களுடைய தலைமைகளாக எல்லாம் பெருசாக யாரும் அப்படி ஒன்றும் இல்லை. தொகுதி பங்கீடுலாம் அப்படி அது அவருடைய தேவைக்காக அவங்க பகிர்ந்துக்கிறாங்க. சமூக நீதியின் அடிப்படையில் சமூகங்களுக்கான பிரதிநிதித்துவம் இங்கே அதான் சொல்றோம்ல, அரசியல் அதிகாரத்தை நுகராத பல சமூகங்கள் இங்கே இருக்குது. அரசியல் அதிகாரத்தை ஊராட்சி மன்றத்தில் கூட ஒரு பகுதி உறுப்பினராக கூட ஆகாத பல தமிழ் சமூகங்கள் இருக்குது. இந்த அறிவு சார்ந்த குடிகள்னு சொல்லக்கூடிய நான் சொன்னல 11 தொழில் மக்களாக இருக்கட்டும், இல்லை பெருந்தமிழ் சமூகங்களே பல சமூகங்கள் அதிகாரத்தை நோக்கி நகர முடியல. வலையர் சமூகமாக இருக்கட்டும், அடுத்து முத்தரையர் சமூகம், அடுத்து மீனவர் சமூகத்தில், இப்படி பல சமூகம். ஏன் தேவேந்திர உளவியலாளர் சமூகத்தில் எத்தனை பேர் வந்தது? அது சரி, அதிகாரத்தை நுகர்ந்தாலும் யாரு அந்த சமூகத்திற்காக நிற்கிறவனா இருக்கிறானா? திமுகவினுடைய அடிமையாகவும் அதிமுகவினுடைய அடிமையாகவும் இருப்பான். அடிமையாக இருக்கிற ஊமையா இருப்பான், வாய் பேசிட முடியாது. ஊமையா இருக்கிறத விட உணர்வு இல்லாதவர்களா இருப்பான்.